ஃபால் அதிகமாக இருக்கா, ஏர் திக்காக இல்லாமல் தின்னாக இருக்கா, அப்புறம் ரொம்ப டல்லாக இருக்கா, அப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரே பேக்கில் நமக்கு முடி நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக நரிஷிங்காக இருக்கும். சிம்பிள் ஹோம்மேட் ஏர் பேக் நீங்கள் ட்ரை பண்ணால் உங்கள் முடிக்கு ஒரு லைஃப் கொடுக்கும். இந்த பேக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியங்காஸ் டைரி. இன்னைக்கு நம்ம டைரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் நரிஷிங் ஏர் பேக் தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த பேக்குக்கு யூஸ் பண்ண போகிறது எக் ஒயிட், ஆலோவேரா ஜெல், அப்புறம் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். எக் ஒயிட்டில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ், ஆலோவேரா ஜெல்லில் இருக்கிற சூத்திங்ஸ், அப்புறம் ஆலிவ் ஆயிலில் இருக்கிற நரிஷ்மெண்ட்ஸ், இந்த மூணுமே கம்பைன் பண்ணி நம்ம முடிக்கு நல்லா ஹெல்த்தி ஹேராக கொடுக்கும். நம்ம முடி நல்லா நரிஷிங்காக வச்சுருக்கோம். அது எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால அதை சொல்கிறேன், ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பேக்கை எப்படி ரெடி பண்ணலாம், அப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாம், இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது முட்டை தான். எக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். எக்கில் வந்து ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் இருக்குது. பயோட்டின், ஏ, டி அண்ட் இ விட்டமின் இருக்கிறதுனால நமக்கு முடி நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஷைனை ஆட் பண்ணும். மாய்ஸ்சராக வச்சுருக்கோம் ஸ்கேல்ப்பை. அப்புறம் ஏர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி தரும். பிரேக்கேஜஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும். நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஷைனை ஸ்மூத்தாக என்ஹான்ஸ் பண்ணும். நான் 2 முட்டையோட எக் ஒயிட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எல்லோ பார்ட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக் ஒயிட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். 2 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது ஆலோவேரா ஜெல் தான். நான் எனக்கு ஷாப்பில் வாங்கியிருக்கிறது எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நேச்சுரல் கூட எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நம்ம ஏரை ஸ்ட்ரென்தன் பண்ணி டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணி ஸ்கேல்ப்பை மாய்ஸ்சராக வச்சுருக்கோம். ஏர் க்ரோத் நல்லா ப்ரொமோட் பண்ணி தரும். இதில் இருக்க விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்டி ஆசிட், அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம முடியை நல்லா ஷைனிங்காக வச்சுருக்கோம். இப்போ இது நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது ஆலிவ் ஆயில் தான். ஆலிவ் ஆயில் வந்து முடியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி மாய்ஸ்சராக வச்சுருக்கோம். முடிக்கு நல்லா ஷைனிங்காக கொடுக்கும். ஃப்ரீயாக வச்சுருக்கோம். ஸ்கேல்ப்பை நல்லா சூத்திங்காக வச்சுருக்கோம். இதில் இருக்க ஃபேட்டி ஆசிட், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்துட்டு நம்ம முடியை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் டேமேஜஸ்லேருந்து. இது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுவும் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஏர் க்ரோத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி தரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் வந்துட்டு நம்ம முடிக்கு நல்லா ஷைனிங் இன்க்ரீஸ் பண்ணும். ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணும். நல்லா சாஃப்டாக வச்சுருக்கோம். டேமேஜஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். மூணுமே மிக்ஸ் ஆகணும். ஒரு மாஸ்க் மாதிரி வரணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆச்சு. இப்போ பேக் அப்ளை பண்ண ரெடி. அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் வச்சு சிக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சிக்கு இல்லாமல் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்கேல்ப்பில் நல்லா இறங்கும். மெயின் ஆயில் வச்சுருக்கணும். நல்லா ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணி மைல்டாக மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் டாப்லேருந்து டிப் வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம முடி நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும். ஒரு முடி விடாமல் அப்ளை பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம ஸ்கேல்ப்பில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம முடிக்கு வரலாம். டிப்பில் இருந்து அப்ளை பண்ணணும். டாப்பில் இருந்து டிப்பில் வரைக்கும் அப்ளை பண்ணால் ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் கம்மியாகும். அப்புறமா நல்லா மைல்டாக மசாஜ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் இந்த பேக் ஃபுல்லாக நல்லா ரூட்ஸில் இறங்கும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஷாம்பு, சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த எக்கு அதெல்லாம் போட்டிருக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்கை நீங்கள் பார்த்தீங்க இல்லை, உங்கள் முடி ரொம்ப ட்ரையாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக எக்கோடு சேர்த்துக்கலாம். எக் ஒயிட் மட்டும் இல்லாமல் எல்லோ பாட்டும் சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கலன்னா லெமன் ஜூஸ் ஆர் எனி எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ரிசல்ட்டை.
ஆனால் ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும், சூப்பர் எஃபெக்டிவாக செம்மையாக இருக்கும் பேக்கு. அப்புறம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.